அண்ணே இன்னொரு இட்லி சாப்பிடுங்க. இல்லண்ணா இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. இல்லவா போதுமா? என்னதான் தங்கச்சி கையால பரிமாறினாலும் பொண்டாட்டி கையால பரிமாறினா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி உள்ள போகும், இல்ல 4 இட்லி உள்ள போகும். இல்ல மாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இப்ப பசி இல்ல, அதனாலதான். என்ன அண்ணன் ஒரு வாரத்தை கூட அண்ணிய பத்தி கேட்காம இருக்காங்களே. முத்து மாமா இன்னொரு இட்லி வச்சா கூட சாப்பிட்டு இருக்கோம். அவர் வேணான்னு சொன்னதும் இவளும் கேட்காம விட்டுட்டாளே. பாத்து பாத்து பொறுமையா தண்ணி குடிங்க. ஜனனி தண்ணி ஊத்தி வைக்கிறது இல்லையா? ஏமாமா பொறையேற அளவுக்கு சாப்பிடுறீங்க? பொறையிற அளவுக்குலாம் சாப்பிடல, பொறை ஏறிடுச்சு, என்ன பண்ண முடியும்? மாப்பிள்ள சாப்பிடுங்க. டேய் சாப்பிட்றா. சரிண்ணே. செல்லக்குட்டே சாப்பிடுங்க. என்ன அண்ணி இப்படி சொதப்பிட்டீங்க? என்ன ஆனாலும் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு தானே சொன்னோம். இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்கு நீ சும்மா வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? முத்து மாமாவுக்கு எவ்வளவு பொறை ஏறிடுச்சு, அவர் எப்படி தவிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் வராம இருக்க முடியுமா? பாத்தியா அவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு? இதெல்லாம் பார்த்தாவது நீ கத்துக்க. அக்கா, நீங்க உள்ளே இருந்து மாமாவை நினைச்ச நினைப்பிலே புரியற வச்சுட்டு நீங்களே வந்து தட்டி கொடுக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நீங்க தான் முத்தானன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. அப்படிலாம் சொல்லாத ஜனனி. முத்து மாமாவுக்கு என் மேல எக்கச்சக்கமான பிரியம் இருக்கு தெரியுமா? ஐயோ, பிரியம் மருந்து என்ன பண்றது? நடக்கணும்ல. அங்க நடந்தாதானே இங்கேயும் நடக்கும். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, புரியாது புரியாது புரியாது. உங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாது தெரியாது. நான் வந்து நடுவுல மாட்டிக்கிட்டேனே. ஐயோ கௌதம். அவர் அப்படிதான். நீங்க போங்க அண்ணி. ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்குறீங்க? நீ மட்டும் கொஞ்சம் மனசு இறங்குனா நான் மானத்தை வாங்காம இருப்பேன். இங்க பாருங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் எப்படியாவது மாத்தணும். அதுக்கு என்ன பண்றது? அடுத்து நான் பண்ற பிளான்ல கண்டிப்பா மாமாவோட பார்வை அக்கா மேல திரும்பும். கூடிய சீக்கிரமா அதுக்கு ஐடியா பண்றேன். சீக்கிரமா ஐடியா பண்ணுங்க. இங்க பாரு பொங்கது, இன்னும் ஸ்வேதா ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ எல்லார்கிட்டயும் பேசு. சரி. யார்கிட்டயாவது அவ கண்டிப்பா கான்டாக்ட்ல வந்துதான் ஆகணும். கொடுங்கம்மா, நான் சம்பரணி போடுறேன். பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கிறேன். அப்படியே பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. அம்மா, அம்மா, என்னாச்சு? பொங்கது, ஒரு நிமிஷம். வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருந்தான்னு பாத்திருக்கல. அவளும் ஒரு வேலைக்காரி மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துட்டு தான் இருந்தா. ஆனா அவ இன்னைக்கு தூபக்கால எடுத்து தூபம் போட்டா அந்த வேலைக்காரங்களே போய் அவகிட்ட குடுங்கம்மா குடுங்கம்மான்னு மரியாதையா வாங்குறாங்க. இதெல்லாம் வெண்ணிலாவோட மனசுக்குள்ள எந்த விதமான கற்பனையும் வளர்த்துறக்கூடாது. இன்னைக்கு அவ தோற்றத்துல வேணும்னா எஜமானி மாதிரி தெரியலாம். ஆனா என்னதான் தோற்றத்துல மாற்றம் இருந்தாலும் அந்த நினைப்பு மட்டும் அவ மனசுக்குள்ள வந்துடவே கூடாது. போகுது, நீ என்னைக்குமே இந்த வீட்டு வேலைக்காரிதான். நீ எங்களை அண்டித்தான் பொழைக்கணுங்கிற எண்ணத்தை அவ மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இப்ப என்னமா பண்ணணும்?
அவ தலை நிமிரும் போதெல்லாம் நிமிர தலையில தொடர்ந்து குட்டிக்கிட்டே இருக்கணும். இத நான் பண்ணி முத்தரசு பார்த்துட்டா தப்பாயிடும். இந்த விஷயத்த நீ பாத்துக்கோ, புரியுதா? சரிம்மா. வெண்ணிலா, ஏ வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. கூப்பிட்டா உனக்கு உடனே காது கேட்காதா? போய் காஃபி கொண்டு வா. எடுத்துட்டு வான்னு ஒன்னதான் சொன்னேன். ஹே, என்ன முறைக்கிற? முறைக்கெல்லாம் இல்ல அண்ணி, கொண்டு வரேன். என்ன காஃபி போட்டிருக்க? இது காஃபியா? என்ன மேடம், எங்க அண்ணனை கட்டிக்கிட்டா உன் மனசுக்குள்ள பெரிய இவன நினைப்பு வந்துருச்சோ? உங்களுக்கு காப்பி கொண்டு வரும்போது ருசி பார்க்காம கொண்டு வருவேனா? இப்பதான் நான் வாயில ஊத்தி பார்த்து கொண்டு வந்தேன், நல்லாதான் இருந்துச்சு. ஓ, பதிலுக்கு பதில் வேற பேசுறியா? இங்க பாரு, எங்க அண்ணனை கட்டிக்கிட்டா மட்டும் எந்த மாற்றமும் வந்துராத. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே அதே வெண்ணிலாதான். பாப்பா, ஒழுங்கா போய் வேற காஃபிய சூடா கொண்டு வா. கழனி தண்ணி மாதிரி இருக்கு, இதுக்கு பேர் காஃபியா? ஏய், ஓ வாய்க்கு ருசிச்சதுன்னா ஏன் வாய்க்கு ருசிக்கணுமா? டா, இங்க பாருங்க அண்ணி, நான் என்னைக்குமே அதே வெண்ணிலாதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா ஒரே ஒரு மாற்றம் இருக்கு, அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு உங்க அண்ணனோட பொண்டாட்டி. எப்படி நான் உங்களை வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு மரியாதையா கூப்பிடுறேனோ, அதே மாதிரி நீங்க என்ன கூப்பிடணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஓ, நீ அப்படிலாம் வேற எதிர்பார்ப்பியா? தயவு செஞ்சு பேசுறத நிறுத்திட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க எனக்கு மரியாதை தரலனாலும் உங்க அண்ணனுக்கு மரியாதை தரணும். அவரோட பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல என்ன நீங்க நடத்தி தான் ஆகணும். அதனால பழைய வெண்ணிலாவா நினைச்சு என்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்காதீங்க. என்கிட்ட காட்டுற மரியாதை அது நீங்க எனக்கு காட்டுற மரியாதை இல்ல, உங்க அண்ணனுக்கு நீங்க காட்டுற மரியாதை. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, என்ன இது? ஏன் கால்ல வந்து விழுறீங்க? எழுந்துருங்க. என்ன இது? எழுந்துருங்கங்கறல. எழுந்துருங்க. ஜன்னி, எழுந்துரு. அண்ணி, கலக்கிட்டீங்க அண்ணி. என்ன கலக்குன? புகை அவங்களுக்கு பகைன்னு காமிச்சு வந்திருக்கீங்க அண்ணி. இப்போ திட்டு வாங்கின பூங்கோதையாக்காக்கு புகை புகைன்னு புகையும். ஓ, அத சொல்றியா? நான் எங்க திட்டுன? மரியாதை கொடுக்கணும்னு தானே சொன்னேன்.
அதுவும் எனக்கு இல்ல, முத்து மாமாவுக்கு தான். அண்ணி நீங்க என்ன பேசியிருந்தாலும் சரி, சும்மா கலக்குன்னு கலக்கிட்டீங்க. அழகப்பா மாமா பண்ண முடியாதத நீ பண்ணிட்டியேமா. சூப்பர்மா. பூங்கோதாத்த அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. முக்கியமான விஷயத்த நான் கேட்கணும். நீங்க எப்போவாது முத்தரச மாமாவுக்கு காலுக்கு சுளுக்கு வந்து என்னைக்காவது என்ன தேய்ச்சி விட்டுருக்கீங்களா? என்ன இத போய் யோசிக்கிறீங்க? இல்ல, பல தடவை தேய்ச்சி விட்டுருக்கேன். ஆனா காலில எப்போன்னு யோசிக்கிறேன். ஆனா காலில கூட நிறைய தடவை ஒரு 5 தடவை தேய்ச்சி விட்டுருப்பேன். என்ன அப்படி? கௌதம் 5 தடவை தேய்ச்சி விட்டும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையே. இதுக்கு மேல என்ன தேய்க்கிற ஐடியாலாம் எதுக்கு கௌதம்? எத்தனை முயற்சியில தோல்வி அடைஞ்சாலும் இந்த கௌதம் மனம் தளரவே மாட்டான். அடுத்த முயற்சியை எடுக்க தான் செய்வான். என்ன முயற்சி? சொல்றேன். ஐயோ, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. வா கௌதம், எதை பண்ணாலும் சிக்கல் வந்துடாம பாத்துருங்க. ஓகே. என்ன பிளான்? சிக்கலே இல்லாம திட்டத்தை மாத்தி பண்ணுவோம். என்ன பண்ண போறோம்? வெண்ணிலா அக்கா வர்ற வழியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விடணும். அக்கா வழுக்கி கீழே விழுந்துருவாங்க. நாம பதறி கதறி மாமா வந்த இடத்துக்கு வர வைக்கிறோம். இந்த சுளுக்கால அக்காவால உடனே எழுந்து நடக்க முடியாது. அப்போ மாமா வந்து பரிதாபப்பட்டு சுளுக்கெடுக்க ஆரம்பிச்சிருவாரு. எப்படி ஐடியா? செம்ம ஐடியாவெல்லாம் இருக்கு. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் என்னைக்குமே எண்ணெய் போட்டு தொட்டு சுளுக்கெடுக்கும் போது ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கௌதம், நீங்க சொல்ற திட்டம்லாம் ஓகே தான். ஆனா வெண்ணிலா அன்னைக்கு பலமா அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது? அடிபட்டா படட்டும். என் மனசுல பட்ட அடி அதை விட பலமா இருக்கு ஜனனி. இந்த பாரு, அக்காவோட நல்ல மனசுக்கு அடியில எதுவும் படாது, புரியுதா? நீ எதுவும் வருத்தப்படக்கூடாது. இங்கே இரு, நான் போய் ஊத்திட்டு வந்துடுறேன். ருத்ரா குட்டி, எங்க இருக்க? சாப்பிடலாமா? இதோ வரேம்மா. என்ன வெண்ணிலானே, பார்த்து வரக்கூடாது. என்ன வெண்ணிலா, என்னாச்சு? அப்பா யாரோ இங்க எண்ணெய ஊத்திருக்காங்கப்பா. இது யாரும் ஊத்திருக்க மாட்டாங்க, தெரியாம சிந்தி இருக்கும். நீ எந்திரி வெண்ணிலா, பார்த்து மெதுவா. ஒண்ணுல வா. பாத்தீங்களா, யாருமே கிட்ட போகலன்னு உடனே தொட்டு கைத்தாங்களா புடிச்சிட்டு வராரு. நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஜனனி, என்னதான் ஜனனி.
பூங்கோத இது ஒருத்தரையும் காணோம். வெண்ணிலா ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம். அம்மா ரொம்ப வலிக்குதாம்மா. என்ன முத்துமாமா பண்ற? என்ன சுளுக்கு பிடிச்சிருக்கோம், நான் கொஞ்சம் நீ விடுறேன். என்ன பண்ற நீ? காலை கட்டு வெண்ணிலா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? காலை கட்டு. மாமா நீ போய் என் காலை தொடுற. என்ன முத்துமாமா? நீ போ மாமா, நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா அடம் முடிக்காத, காலை காட்டு வெண்ணிலா. அண்ணி என்னாச்சு அண்ணி? ஒண்ணும் இல்ல கார்த்தி, கீழே விழுந்துட்டா கால் சுளுக்கு பிடிச்சிருக்கோம். என்ன போட்டு நீ விடுறனா காலை காட்ட மாட்டேங்கிறா. காலை காட்டு வெண்ணிலா. முத்துமாமா அம்மா ஏமா இப்படி பண்ற? காலு குடுமா, அப்பா தேய்ச்சி விடட்டும். அண்ணி பேசாம இருங்க. யார் அது? அண்ணன் தானே அது? சும்மா இரு கார்த்தி. இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், இப்படி அடம் முடிச்சு என்ன அர்த்தம்? சொன்ன கேளு மாமா, எனக்கு வலி எதுவும் இல்ல, என்ன விட்டுரு. என் காலெல்லாம் தொட்டுக்கிட்டு நீ எதுக்கு? நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். லூஸ் தரமா பேசிட்டு இருக்காத வெண்ணிலா. காலை காட்டு வெண்ணிலா. இதுக்கு மேல நம்ம என்ட்ரி கொடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வா அட்டாக் பண்ணலாம். என்ன நீ என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்து கால் சுளுக்கி இருக்கு. நீவி விடுற, காலை காட்டுனா காலை காட்ட மாட்டேங்கிறா. என்ன நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு அண்ணன் கையால நீவி விட்டு உடனே சரியாயிடும். நீவிக்கோங்க. அதெல்லாம் முடியாது ஜனனி, பேசாம இரு. எல்லாத்தையும் பேசாம என்ன அர்த்தம்? நீ காலை காட்டு வெண்ணிலா. இங்க பாருங்க, நீ கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி வேற, ஆனா கல்யாணம் ஆயிட்டா புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது நல்லது. அதெல்லாம் சரிதான். மாமாவுக்கு அடிபட்டுச்சுன்னா நான் தேய்ச்சி விடலாம். ஆனா முத்து மாமா வந்து என் காலை தொடுறது தப்பு. அது சரியா இருக்காது. வேணாம். அப்படி பேச்ச கேட்க மாட்டேன். சரி விடு ஜனனி, அவளுக்கு புரிய வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நீ விடு. என்ன நீ மொத்தமா காரியத்தை கெடுத்துட்டீங்களே. ஏன் இப்படி பண்ணீங்க? அண்ணன் என்ன தேய்ச்சி விட்டாதானே உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். இது உங்க வேலை தானா? எல்லா டிக்கெட்டுகளும் ஒன்னா ஆஜராகும் போதே நினைச்சேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, முத்து மாமா வந்து என் காலை பிடிக்கிற அளவுக்குலாம் நான் உன்ன இடம் கொடுக்க மாட்டேன். ஆளை விடுங்க. எனக்கு சரியாகலனாலும் பரவாயில்ல. மாடிக்கு போயாவது நீவி விட சொல்லுங்க. எங்க முன்னாடி பண்ணதானே உங்களுக்கு கஷ்டம். இங்க பாரு, இஷ்டம் கஷ்டம் எல்லாம் பேசாத. எப்பவும் முத்து மாமா என் காலெல்லாம் பிடிக்க கூடாது, அது எனக்கு பிடிக்காது. என் காலை மட்டும் இல்ல, மாமா யார் காலையும் பிடிக்க கூடாது. ஐயோ, இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்து இவங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும். வெண்ணிலா